புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை மத்திய அரசு உதவியோடு சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு நம்முடைய முன்னிய பூமி இன்றைக்கு பொன் விழுகின்ற பூமியை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக எண்ணி பாருங்க. இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இருந்தார், தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு கையெழுத்திட்டவர். விவசாயியுடைய பூமியை பறிக்குவதற்காக முயற்சி செய்தவர். திமுக இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்பதற்கு விவசாயியுடைய நிலத்தை பறிக்க பார்த்தார்கள். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிலக்கரி சுரங்கம் வெட்டுகின்ற திட்டத்தை தடுத்து நிறுத்தியது. இதிலிருந்து எந்த அரசு விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் சொல்லுங்க? அதிமுக அரசாங்கம் தான் பாதுகாத்தது. உங்களுடைய பூமியை பாதுகாத்தது ஸ்டாலின். விவசாயிகளுடைய பூமியை பறிக்க பார்த்தாரு. அதிமுக விவசாயியுடைய பூமியை பாதுகாத்தது. இதுதான் திமுகவுக்கு அதிமுக உள்ள வித்தியாசம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல் கொள்முதல் நிலையத்தை கொண்டு போனா முறையா அங்க கொள்முதல் செய்தல்ல, ஆன்லைன்ல போடுங்கிட்டாங்க. எத்தனை விவசாயி படிச்சிருக்கிறாங்க? எப்படி ஆன்லைன்ல வந்து அந்த உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்வதற்கு அதுல பதிவு செய்ய முடியும்? அதிமுக ஆட்சி பொழுது அதெல்லாம் எளிமையாக்கப்படும். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை அரசுடைய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு சென்றவுடன் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு உடனுக்குடன் பண பட்டுவாடா செய்யப்படும். அதோட இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் இருந்த அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர், இந்த வேளாண் துறை அமைச்சர் அப்பா பேர்ல தான் இங்க சர்க்கரை ஆலை இருக்குது. எம்ஆர்கே கூட்டுறவு சர்க்கரை ஆலைன்னு பெயர் சூட்டிச்சிருக்கிறார். அதிமுக ஆரம்பிச்சது பெயர் மட்டும் அவர் வச்சுக்கிட்டாங்க. தொடங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில, பெயர் வச்சது திமுகவில். சரி, பேர் வச்சீங்கல. இந்த ஆலைக்கு தேவையான கரும்பை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும்ல? கிடையாது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை வருடத்திற்கு 3 லட்சம் மெட்ரிக் டன் மேலாக கரும்பை அரவு செய்யப்பட்டது. கொரோனா காலத்தில் கூட சுமார் ஆண்டுக்கு 2,20,000 டன் கரும்பு அரவு செய்யப்பட்டது. போன வருஷம் வெறும் 55,000 டன் கரும்பு தான் அரவை செய்யப்பட்டது. அப்படின்னா இந்த திமுக ஆட்சியில வேளாண் துறை அமைச்சர் இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் எப்படி சர்க்கரை ஆலை செயல்படுது என்பதை எண்ணி பாருங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு உடனுக்குடன் கரும்பு வெட்ட வேணும், விவசாய உற்பத்தியை பெருக்க வேண்டும். நமக்கு தொழில் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நெல்லு கரும்பு தான் அதிகமா பயிரிடுறாங்க. அப்படி அதிகமா பயிரிடுற அந்த பயிருக்கு நெல்லுக்கு நல்ல விலை கிடைக்கணும், கரும்புக்கு நல்ல விலை கிடைக்கணும். திமுக ஆட்சியில தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2,500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா? நெல்லுக்கு 2,500 ரூபாய் குவிண்டாலுக்கு. கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலையாக 4,000 ரூபாய் கொடுப்பாங்க. கொடுத்தாங்களா? 4,000 ரூபாய் ஒரு டன் கரும்புக்கு? எதுவுமே இல்ல. அப்படியே மக்களை ஏமாற்றுகிறாங்க. அது மட்டும் இல்ல, திமுக ஆட்சிக்கு உடனே விவசாயத்திற்காக தனி பட்ஜெட் போடுவதாக ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி ஆண்டுதோறும் வேளாண் பட்ஜெட் போடுறாங்க.
அது என்ன பட்ஜெட்? 20 டிபார்ட்மெண்ட், 20 துறையை ஒன்னா இணைச்சு அதுல இருக்கின்ற நிதிகள் எல்லாம் இந்த வேளாண் பட்ஜெட்ல கொண்டாந்து வேளாண் பட்ஜெட்ல அதிக நிதி ஒதுக்கிட்டுதா ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி 2 மணி நேரம் இங்க இருக்கிற வேளாண் துறை அமைச்சர் பட்ஜெட் சட்டமன்றத்தில் பேசுறார். ஒண்ணும் கிடையாது. வேளாண் மானிய கோரிக்கையில் அண்ணா திமுக ஆட்சியில என்னென்ன அறிவிச்சோமோ அதுதான் வேளாண் பட்ஜெட்ல பார்க்க முடியும். ஆக இப்படி மக்களை ஏமாற்றிக்கிட்ட அரசு தேவையா? விவசாயிகளை ஏமாற்றிக்கிட்ட அரசு தேவையா? இப்படி மக்களை ஏமாற்றி, விவசாயிகளை ஏமாற்றி, விவசாய தொழிலாளிகளை ஏமாற்றி, விவசாயி வயிற்றிலே அடிக்கின்ற அரசுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மரண அடி தருவீங்களா? அது மட்டும் இல்ல, இங்க விவசாயிகளுக்கு கருவி கொடுக்கிறோம். விவசாயிகளுக்கு கருவி கொடுக்கிறோம். அந்த வேளாண் கருவி, டிராக்டர், ஸ்ப்ரேயரு, இன்னும் பல உபகரணங்கள்லாம் நம்முடைய விவசாயிகளுக்கு மானியத்தில் கொடுத்தோம். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அதுக்கு மானியத்தில் கொடுப்போம். அதாவது ஒரு டிராக்டர் 10 லட்சம்னா பெண்கள் மேல நிலம் இருந்து பெண் விவசாயியா இருந்தா அதுக்கு 50% மானியம். அதாவது 10 லட்சம் ரூபாய் டிராக்டர்னா 5 லட்சம் மானியம் கொடுத்தோம். அதே மற்ற விவசாயிகள் டிராக்டர் வேணும்னு ஆன்லைன்ல விண்ணப்பிச்சா 40% 4 லட்சம் மானியம் கொடுத்தோம். திமுக ஆட்சிக்கு வந்தது அந்த ஆன்லைன்ல திட்டத்தை எடுத்துட்டு திமுக கட்சிக்காரர் வேணுங்களுக்கு யார் லஞ்சம் கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு திட்டமிட்டு இந்த விவசாய கருவிகளை லஞ்சம் வாங்கிட்டு கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? விவசாயிகளுக்கு கொடுப்பதில் கூட லஞ்சம் வாங்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது நான் சட்டமன்றத்தில் அறிவிச்சேன், இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை நான் கொடுத்தேன். சட்டமேற்றி நடைமுறைக்கு கொண்டாந்தேன். அதெல்லாம் பணி துவங்கப்பட்டு விட்டது. அதுக்கு ஒரு தலைவர் போட்டாச்சு, அதிகாரிகள் போட்டாச்சு, அந்த பணி நடந்துகிட்டு இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த காலக்கெடு ஜூன் மாசத்தோட முடியுது. அப்ப ஆட்சியாளர்கள் நீடிக்கல, கால நீடிப்பு கொடுக்கல, காலாவதி ஆயிட்டது. மீண்டும் பொதுமக்கள் கேட்டாங்க, பல்வேறு அமைப்பை சேர்ந்த கேட்டாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டாங்க. அப்ப இன்றைய முதலமைச்சர் சொல்றார், எங்களுக்கு அதிகாரம் இல்லை, தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்றார். ஆனா இதே அதிகாரம் நான் முதலமைச்சர் இருக்கும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தன. அப்ப அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கின்ற பொழுது, ஏன் திமுக அரசாங்கத்துக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அதிகாரம் இல்ல? அக்கறை இல்ல, மக்கள் மீது அக்கறை இல்ல, அதை கொண்டு வருவதற்கு அவருக்கு இஷ்டம் இல்ல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு விருப்பம் இல்ல, அதனால தட்டி கழிச்சார். அப்ப என்ன சொன்னார் சட்டமன்றத்தில்? அவர் பேசியது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. அவர் என்ன மத்திய அரசாங்கத்துக்கு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அதிகாரம் இருப்பதாக சொன்னார். நாங்க மத்திய அரசிடம் முறையிட்டோம். மத்திய அரசாங்கம் உடனடியாக தமிழகத்திலே இந்தியாவிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. அதுதான் நீ கேட்கறது வரும்போது, அதெல்லாம் நடைமுறைக்கு வரும்போது நீ கேட்டது வரும். ஆக மக்கள் என்ன விருப்பப்படுறாங்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசு அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு விலைவாசி உயர்வு, இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி, அவர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி ஏழைகள் வாழ்க்கையிலே ஒளியேற்ற வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அவளுக்கு விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழி, பசு வீடுகள் எல்லாம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏன்னா உழைப்பாளி ஒரு சாதாரண தம்பி இப்படி இருப்பா டிவில கீழே இறங்க, நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு அரசாங்கம்
மக்களுக்கு என்னென்ன வகையில் நன்மை செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது முதலிடம் இருப்பது அதிமுக அரசாங்கம். திமுக அரசாங்கம் வந்து 50 மாத காலம் ஆயிட்டது. 50 மாத காலத்துல இந்த மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்து என்ன நிறைவேற்றலைங்க? ஒண்ணும் கிடையாது. எப்ப கேட்டாலும் மத்திய அரசு மேலே பதி போடுறார். மத்திய அரசு மேலே பலி போட்டு 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி விட்டது. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு பேரை வைப்பார், அதோட முடிஞ்சு போச்சு. பேர் வைப்பதில் மன்னர் திரு ஸ்டாலின். இனி பேர் வைப்பதற்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. என்ன செஞ்சீங்க இந்த 50 மாத காலத்தில்? நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலையே. மக்கள் படிக்கிற துன்பம், வேதனை இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியல. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல. மக்களை பற்றி சிந்திக்கல, வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் செய்த ஒரே சாதனை, அவர் ஆட்சிக்கு வந்து தமிழகத்தில் செய்த ஒரே சாதனை அவருடைய மகனை துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சாதனை. திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு. அது கட்சி அல்ல, என்ன கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில வரவு செலவு தான் பார்ப்பாங்க. என்ன வருமானம் வரும் என்று அந்த வருமானம் வருகின்ற அந்த துறையை பக்குவமா பார்த்து அதிலிருந்து எடுப்பதுதான் திமுக அரசுடைய கொள்கை. வேற என்ன செஞ்சீங்க? நாட்டு மக்களுக்கு எதுவுமே இல்ல. இன்னொன்னு, எல்லா பக்கம் மின் கட்டணம் உயர்த்தியாச்சு, வீட்டு வரி உயர்த்தியாச்சு, கடை வரி உயர்த்தியாச்சு, பீக்கவர், இப்படி எல்லா மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, விவசாயிகள் அதிகம் நிறைந்த பகுதி. 24 மணி நேரம் விவசாயிகள் பம்பு செட்டை இயப்பதற்கு உத்தரவு வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மும்மணி மின்சாரம், எந்த நேரத்தில் போனாலும் மோட்டார் ஸ்டார்ட், மோட்டாரை இயக்கலாம். இந்த ஆட்சியில் அதுக்கு வழி இல்லாத போச்சு. அடுத்தது, விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர் கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். கிராமம் நிறைந்த பகுதி, நமக்கு நீர் முக்கியம். அந்த நீரை சேமிப்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். விவசாய பங்களிப்போடு பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கிற 6000 ஏரிகள் சுமார் 1240 கோடியில தூர்வாரப்பட்டது. தூர்வாரப்பட்ட மண்டல் மண் விவசாய நிலத்திற்கு இலவசமாக கொடுத்தோம். ஒன்னு ஏரி ஆழமாச்சு, மற்றொன்று விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமா மண்டல் மண் பயன்படுத்தது. இதனால அதிகமான விளைச்சலை விவசாயிகள் பெற்றாங்க. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டாந்து அதையும் இந்த ஆட்சியில் முடக்கிட்டாங்க. அதோட தடுப்பணை, இந்த தொகுதியில் தான் அதிக தடுப்பணை கட்டி கொடுத்துருக்கோம். இந்த புவனகிரி சட்டமன்ற தொகுதியில அதிகமான தடுப்பணை. நான் என்னென்ன தடுப்பணை கட்டணும்னா பின்னாட சொல்றேன், எண்ணி பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்க ஆட்சி, மக்கள் ஆட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாரிசு இல்ல, குழந்தை இல்ல அவருக்கு. மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா வாரிசு இல்ல, அவருக்கு குழந்தைகள் இல்ல. இருவரும் தலைவர்களுக்கு நாம் தாம் குழந்தைகளாக பார்த்தார். நம்முடைய குழந்தைகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி கல்வி கற்க வேண்டும், அதையெல்லாம் செய்து காட்டிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். அந்த வழியில் தான் இன்றைக்கு அதிமுக ஆட்சி சிறப்பான ஆட்சியா செயல்பட்டது. பள்ளியில படிக்கின்ற குழந்தைக்கு காலனி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, கொண்டு போறதுக்கு பைய, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் எந்த ஆட்சியில கொடுத்தாங்க? மாணவ செல்வங்களை எண்ணி பார்க்க வேண்டும், பெற்றோர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் அதிகமான கல்லூரி, எந்த ஆட்சியில் அதிகமான கல்லூரி கொடுத்தோம்? அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட கொடுத்தோம். அம்மா இருக்கும்போது 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அதிமுக ஆட்சியில் 2019 2021 வரைக்கும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 7 சட்டக் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், கால்நடை பூங்கா,
ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்த விளைவு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டில இருக்கின்ற குடும்பத்தில் பிறந்த மாணவி பட்ட படிப்பு படிச்சாங்க. எந்த ஆட்சியில் செஞ்சாங்க? இன்னைக்கு இளைஞர்களை எண்ணி பார்க்க வேண்டும், மாணவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். கொரோனா காலம் எங்களால பரீட்சை எழுத முடியும். ஆல் பாஸ் போட்டாங்க, ஆல் பாஸ் கொடுத்தோம். இந்த மாணவர்கள் அந்த தேர்வில் தோல்வி விட்டுட்டா மனம் உடைஞ்சு போயிடுவாங்க. அந்த மனம் உடைந்து போய்விடும். அப்படி இளம் பருவத்தில் அவருடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதை விட இன்னும் என்ன வேணும்? இளைஞர்கள் மாணவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுடைய வாழ்வு ஏற்றம் வரை அதிமுக ஆட்சி படிக்கட்டா இருந்தது. இளைஞர்கள் மாணவர்கள் ஏற்றம் பெறுவதற்கு எண்ணற்ற திட்டம். நான் சொன்னது அத்தனையுமே இந்த மாணவர்களுக்காக கொண்டு வந்த திட்டம். அது அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தின. எனக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை மாணவர்கள் 2818 பேர் மருத்துவ கல்வி படிச்சிட்டு இருக்கிறாங்க. மருத்துவ கல்வி படிச்சிட்டு இருக்கிறாங்க. கூலி தொழிலாளி, சலவை தொழிலாளி, நெசவு தொழிலாளி, அவருடைய குழந்தைகள் எல்லாம் ₹1 கட்டணம் இல்லாம மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. 2818 பேர் முதல் செட்டு இன்னைக்கு வெளியே வந்துட்டாங்க. யாரெல்லாம் முதலாக இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சு மருத்துவ கல்வியில பயின்றாங்களோ அவரெல்லாம் வெளியில எம்பிபிஎஸ் வந்துட்டாங்க. இதுதான் ஆட்சி. இதான் ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டத்தின் மூலமாக ஏழை மக்கள் பயன்பெற்றார்கள். இப்படி ஒரு திட்டமாவது திமுக ஆட்சியில் பார்க்க முடிஞ்சுதா? எதுவுமே இல்லையே. நாட்டு மக்களையே கண்டுகொள்ளவில்லையே. எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு மக்களே சிந்தனை. எல்லா துறையும் ஊழல், ஊழல் துறை இல்லாத துறையே இல்லை. இன்றைக்கு திமுக ஆட்சியில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன், கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன், இதுதான் நடக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுதுதான் பொங்கல் பரிசு கொடுத்ததே அதிமுக ஆட்சியில் தான். கிராமத்தில் இருக்கின்ற இல்லங்கள் இருக்கின்ற அத்தனை தாய்மார்களும் குடும்பத்தோடு அந்த தைப்பொங்கல் என்று தங்கள் வீட்டில் பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக. திமுகவிலையும் பொங்கல் பரிசு கொடுத்தாங்க, ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க, ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க. இப்ப அதையும் நிறுத்திக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, செங்கரும்பு விளைவிக்கின்ற அந்த விவசாயிகளுக்கு அவர் வாழ்வாதாரத்தை கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம். இந்த பொங்கல் தொகுப்போடு செங்கரும்பு கொடுத்தோம். ஆகவே விவசாயிகளை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், ஒட்டுமொத்த மக்களையும் வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, இது உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எல்லையெல்லாம் மகிழ்ச்சி. இது பூரா விவசாயிகள் பார்க்கின்ற போது நிறைய பேச வேண்டிய இருக்குது. அடுத்த கூட்டத்துக்கு போகணும், காட்டுமன்னார் கோயிலுக்கு போகணும். அதனால எல்லா விவசாய மக்கள், விவசாய தொழிலாளி, ஒட்டுமொத்த மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை வணங்கி கேட்டு, 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அவருக்கு துணை இருக்க வேண்டும் என்று கேட்டு, இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஊடா இந்த பேப்பர் எடுத்துட்டு வருவாங்க, இதை எடுத்துட்டு வருவாங்க. இதுல உங்களுடன் ஸ்டாலின் இது வரைக்கும் வேறு ஒருத்தரோட இருந்தாரு, இப்பதான் உங்களோட வந்திருக்காரு, இப்பதான் உங்களோட பாக்குறாரு. இன்னும் 8 மாசம் இருக்குது. இன்னும் என்ன செஞ்சிட போறீங்க? இந்த கடிதத்தை கொடுத்து இதுல எல்லாம் 46 ஐட்டங்கள் இருக்குது, என்னென்ன குறை இருக்கிறதெல்லாம் சுட்டி காட்டுங்க, தீர்ப்பு என்று சொன்னார். அத்தனையும் உண்மைக்கு புறமானது, பொய்யான தகவலை கொடுத்து உங்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக நடிக்கிற நாடகம் என்பதை நேரத்தில் தெளிவுபடுத்தி, புவனகிரி சட்டமன்ற தொகுதியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றப்பட்ட ஒரே தொகுதி புவனகிரி சட்டமன்ற தொகுதி. நம்முடைய
சகோதரர் அருள்மொழி தேவன் வந்து உங்களுக்காக எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பார், விடவே மாட்டார். அந்த திட்டத்தை அறிவிக்கின்ற வரை விடவே மாட்டார். அப்படி ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக போராடி வாதாடி நிறைய திட்டங்களை பெற்று இந்த மக்களுக்கு நன்மை செய்த அருமையான நண்பர் அருள்மொழி தேவன். புவனகிரி தலையிடமாக கொண்டு புதிய தாலுகா துவங்கப்பட்டது. புவனகிரி கீரப்பாளையம் இடையே வெள்ளாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டது. கம்மாபுரம் தேவங்குடி இடையே மணிமுத்தாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம். புவனகிரி தொகுதி ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியம் காவனூர் கள்ளிப்பாடி இடையே வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை 17 கோடியில் கட்டி கொடுத்திருக்கிறோம். புவனகிரி ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியம் பவளக்குடி புத்தூர் இடையே வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை அங்க 17 கோடி. கம்மாபுரம் கீழப்பாளையூர் இடையே மணிமுத்தாற்றின் குறுக்கே தடுப்பணை 18 கோடியில. எம்ஆர்கே கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்புற சுற்றுச்சுவர் 50 லட்சம் கட்டி கொடுத்திருக்கிறோம். புவனகிரி தொகுதி கம்மாபுரம் ஒன்றியம் பெருந்துறையில மணிமுத்தாற்றின் குறுக்கே தடுப்பணை 15 கோடியில கட்டி கொடுத்திருக்கிறோம். கம்மாபுரம் ஒன்றியம் காப்புதிரில மணிமுத்தாற்றின் காங்கிரீட் வெள்ள தடுப்பு சுவர் 4 கோடியில் கட்டி கொடுத்திருக்கிறோம். சேத்தியாத்தோப்பு ஒழுங்குமுறை விற்பனை கூடும் கட்டிடம் 3.5 கோடியில் கட்டி கொடுத்திருக்கிறோம். புவனகிரி அரசு பொது மருத்துவமனை அமைக்கப்பட்டது. கெங்கை கொண்டான் பேரூராட்சியில கால்நடை மருத்துவமனை அமைக்கப்பட்டது. கெங்கை கொண்டான் பேரூராட்சியில புதிய 30 படுக்கை கொண்ட வசதி கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையம் புதிதாக துவங்கப்பட்டது. கம்மாபுரம் கிருஷ்ணாபுரம் ஓரத்தூர் ஆகிய 3 இடத்துல பிஹெச்களுக்கு 30 படுக்கை வசதி கூடிய கட்டணம் கட்டப்பட்டது. கீரைப்பாளையம் ஊராட்சியில அலுவலகம் கட்டப்பட்டது. சேத்தியாத்தோப்பை தலையிடமாக கொண்டு கடலூர் மாவட்ட பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் ஆவின் புதிதாக துவங்கப்பட்டது. புவனகிரி சேத்தியாத்தோப்பு விருதாச்சலம் சாலை தேசிய நெடுஞ்சாலை தரம் உயர்த்தப்பட்டு சிறப்பான சாலை அமைக்கப்பட்டது. தேவங்குடி கருவேப்பிலை குறிச்சி சாலை இருவழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டது. சக்தி விலாகம் கிராமத்தில் வெள்ளாறு நீர் உட்புகுவதை தடுக்க காங்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டது. இதே போல நிறைய கோரிக்கை செய்ய வேண்டும் கொடுத்திருக்கிறீங்க. காவனூர் கள்ளிப்பட்டி இடையே உயர்மட்ட பாலம் என்று கேட்டுக்கிறீங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு செயல்படுத்தப்படும். புவனகிரி பொது மருத்துவமனைக்கு 60 படுக்கை கொண்ட கட்டிடம். புவனகிரி ஒன்றிய அலுவலக கட்டிடம். ஸ்ரீவிஷ்ணு ஒன்றியம் மேலப்பாளையூர்ல காட்டு உடையில் உயர்மட்ட பாலம். கம்மாபுரம் ஒன்றிய வி குமரமங்கலத்தில் புதிய மின் நிலையம். இப்படி நிறைய திட்டங்கள் வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. எல்லாமே நிறைவேற்றப்படும் என்று செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இன்னும் பல கோரிக்கையை உங்களோட சார்பா உடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் கொடுத்திருக்காரு. அதையும் பரிசீலிக்கப்படும் என்று தெரிய சொல்லி இரட்டலை வெல்லட்டும், நல்லாட்சி தமிழகத்திலே மலரட்டும். இரட்டலை வெல்லட்டும், தமிழகத்திலே நல்லாட்சி மலரட்டும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் அரசாங்கம் ஃபெயிலியர் மாடல் அரசாங்கம் ஆகி போச்சு. ஸ்டாலின் அரசாங்கம் ஃபெயிலியர் மாடல் அரசாங்கம் ஆகி போச்சு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.